தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. செலினின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்கள் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்த ஆண்டவர் நானே என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து, அந்த பழைய நினைவுகளிலிருந்து உன்னை நீ என்னுடைய மகனாக மகளாக மட்டுமே வாழ வேண்டும், நான் என்றென்றைக்கும் உன் தேவனாக இருப்பேன் என்று அவர் நம்மை கடந்த நமது மூதாதையருடைய அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டுள்ளார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தெய்வமாயிருந்து நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமாக வாழ வேண்டும். 1000 தலைமுறை மட்டும் அவரே நம் ஆண்டவர், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்காகவே தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக்கி இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? என்றும் அவருக்கு நன்றியுடனாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சிறு துன்பம் வந்தவுடனே நாம் நினைப்போம், கர்த்தர் என்னுடன் இல்லை, அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்ப தொடங்குவோம். அப்படித்தானே எகிப்தில் இருக்கின்ற அந்த இஸ்ரவேல் மக்களும் அப்படி புலம்பி முறுமுறுத்து நிறைய பேர் அழிந்து போனார்கள் பிரியமானவர்களே. ஆனால் நாம் அப்படி முறுமுறுக்காமல், அப்படி முறுமுறுத்த அறியாமல் செய்த அந்த பாவத்திற்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். என்றும் அவருக்கு நன்றியுடனாக வாழ்வோம். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு தேவனாயிருப்பார். நாம் என்றென்றைக்கும் அவருடைய சந்ததிகளாக வாழ்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் முதல் ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை எகிப்திலிருந்து, எங்கள் மூதாதையருடைய வழிபாடுகளிலிருந்து, அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை பிரித்து உமது ரட்சிப்புக்குள் உள்வாக்கி உடைய ஜனமாக மாற்றி இம்மட்டும் பாதுகாத்து வந்த கிருபைக்காக கோடி நன்றி அப்பா. ஒரு சில தருணங்களில் நாங்களும் முறுமுறுத்திருக்கிறோம் அப்பா, அறிந்து கூட முறுமுறுத்திருக்கின்றோம். மன்னிங்கப்பா, இனி இப்படி முறுமுறுக்க மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். எங்களை மன்னித்து எங்கள் முறுமுறுப்பை நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி முதல் ஜனமாக பரிசுத்த சந்ததியாக மாற்றி எப்பொழுதும் முதல் நிலையிலே குடியிருக்கும்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.